ஏன் நாங்கள் முதல்ல புழுவை பெருக்கணும்னு சொல்லணும்னா, சாதாரண ஒரு சதுர அடிக்கு ஒரு 300 புழு இருக்குமாக இருந்தால் ஒரு கிழமையில் எங்களுக்கு தேவையான உரத்தை அது தரும். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 2 நாளைக்கு பிறகு வீடியோவில் சந்திப்பதில் சந்தோஷம். என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு பலரும் தொழில் இல்லை, குறிப்பாக இளைஞர்கள் தொழிலுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறத பார்க்குறோம். தொழில் இல்லை, வருமானம் இல்லை, என்ன செய்யலாம், அரசு தொழிலுக்காக வேண்டி காத்திருக்கிறோம், பல போட்டி பரீட்சைகள் எழுதுகிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு பொருத்தமான விட கிடைக்குது இல்லைங்கிற பலரும் ஆதங்கத்தோடு இருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய சின்னதொரு ஆலோசனை, செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட எதிர்காலம் நீங்கள் இன்னொருத்தர் மீது தங்கி இருக்கிறத குறைக்கலாம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வேலையை செய்யலாம். என்னென்னு சொன்னால், மண்புழுவினால் மண்புழு உரம் தயாரிக்கின்ற வேலை திட்டம். உண்மையிலேயே ஒரு சிறியதொரு முதலீட்டில் ஆக குறைந்தது ஒரு 5000 ரூபாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 2 மாதங்களுக்கு பின்னால் மாதாந்தம் 1 லட்சம் வருமானம் பெறுகின்ற ஒரு நபராக நீங்கள் மாறலாம். இதுக்கு நாங்கள் உத்தரவாதம். நீங்கள் 5000 ரூபாவில் ஆரம்பிங்க, 2 மாதங்களுக்கு பின்னால் நீங்கள் மாதாந்தம் 1 லட்சம் ரூபா வருமானம் பெறலாம். உங்களுடைய உழைப்பை பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்ளலாம். 2 லட்சமும் எடுக்கலாம், 3 லட்சமும் எடுக்கலாம். அது உங்களோட உழைப்பை பொறுத்து. நீங்கள் ஒர்க் பண்ண ரெடின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட உடல் உழைப்பை, உங்களோட நேரத்தை நீங்கள் இதுக்கு செலவழிக்க ரெடின்னு சொன்னால் 5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் முதலீடு செய்யுங்க. நீங்கள் பெரியதொரு இலாபத்தையும் பெரியதொரு மகிழ்ச்சியும் இதனால் பெறலாம். இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு வீட்டில் எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு தேவைக்கு கட்டின பக் கொண்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்கும், யூஸ் பண்ணாமல் மூடி வச்சுருப்பீங்க. ஒரு தொட்டி ஒன்று இருக்கும், யூஸ் பண்ணாமல் இருக்கும். பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கும், யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஒரு ஒன்று இருக்கும். அது எப்போ வெளியால் இதை அப்புறப்படுத்தலாம், யார் இடத்துக்கு போவான்ற ஒரு கேள்வியில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லையா, வீட்டில் உங்களுக்கு ரூஃப் இருக்குதா, வெறும் படங்க போட்டு, இன்ஜினியர் அழகாக சொல்லி செய்கிறாரு. வீட்டில் மேல் கூரையில் மேல் தட்டில் நிற்கிறாங்கன்னா படங்க போட்டு, படங்குக்கு மேலே இந்த மண்புழு தயாரிக்கிறாங்க. அப்போ பக்கு தேவையில்லை, தொட்டி தேவையில்லை, 15000 14000 கொடுத்து நீங்கள் தொட்டி வாங்க தேவையில்லை, 10000 கொடுத்து யூனிட் வாங்க எதுவும் தேவையில்லை. உங்களோட வீட்டினுடைய மேற்பரப்பில் அழகாக செய்யணும். இப்படி இன்றைக்கு அதை படுத்திருக்கிறாங்க. அப்போ முன்னே தான் 14000 கொடுத்து தொட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு 20000 புழு போடணும். இந்த கரைச்சல் எல்லாம் இல்லை. என்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை பயன்படுத்தி நீங்கள் மண்புழு உரம் செய்யலாம். எனவே இன்றைக்கு நான்